أستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இப்போ சூரா நம்பர் என்ன எது ஆரம்பிக்க போறீங்க? இப்போ ஆறாவது சூரா ஆரம்பிக்கணும் காக்கா. சரி, ஆறாவது சூறா என்ன எடுத்துக்கிறங்க? முக்கியமான விஷயங்கள் ஆறாவது சூறால நிறைய இருக்குது. தயவுசெய்து ஒவ்வொரு ஆயத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வை புரிந்து கொள்ளும் விஷயங்களும் படைப்புகளும் இதில் அடங்கியிருக்கின்றன. நீங்க ஒழுங்கான முறையில் சிந்தனை செய்து ஓதினால்தான் இந்த குர்ஆனை நாம் புரிந்து கொள்ள முடியும். உங்க கையில் அவரவர் கையில் இருக்குது. இந்த குர்ஆனை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பின்னர் அதை செயல்படுத்துவதற்கு படிங்க. ஆறாவது சூரா அன்ஆம் ஃபர்ஸ்ட் ஆயத். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது. ஸ்டார்டிங் அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அவன் எந்த மாதிரி ஆரம்பிக்கிறான் பாருங்க. என்ன காரணத்திற்காக இவ்வாறு சொல்ல வேண்டும்? எல்லா புகழும் அல்லாஹுக்கேன்னு சொல்லிதான் குர்ஆனே ஆரம்பமாகிறது முதல் சூறாவில். தன்னை பற்றி ஏன் அடிக்கடி இவ்வாறு கூற வேண்டும்? என்ன காரணத்திற்காக இவ்வாறு அல்லாஹ் கூறுகிறான் என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹையே ஜிக்ர் செய்தும் தஸ்பீஹ் செய்தும் கொண்டிருக்க வேண்டும். இவனை புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் என்று அல்லாஹ் அடிக்கடி அறிவிக்கின்றான். நாம் அறிந்து கொண்டதும் புரிந்து கொண்டதும் என்ன? இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை பற்றி நீங்கள் இதுவரை என்ன புரிந்து கொண்டீர்கள்? இந்த வார்த்தையை பற்றி. அப்ப அந்த வார்த்தையும் தெரியாது. என்ன புகழ்? என்ன காரணத்திற்காக புகழ்? எல்லா புகழும் என்றால் என்ன? இது என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த அல்லாஹ் என்னும் இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள என்னைக்காவது முயற்சி செய்தீர்களா? படிச்சாச்சு. இப்போ அடுத்த ஆயத்தை படிச்சா ஃபர்ஸ்ட் ஆயத்து ஆட்டோமேட்டிக்காக அது காண போயிடும். உங்க மனசுலேருந்து காண போயிடும். திருப்பி தொட மாட்டீங்க, எண்ண மாட்டீங்க. சும்மா படிக்கிறதுனால என்ன லாபம்? எந்த விஷயத்துக்காவது அர்த்தம் வேணுமே. என்ன காரணம் வேணுமே. அதில் உள்ள நன்மை என்ன? சொல்வதனால் என்ன நன்மை நீங்க அடைய போகின்றீர்கள்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் தன்னை பற்றி கூறும் பொழுது நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். இதன் மூலமாக நீங்கள் என்ன நன்மை அடைந்தீர்கள்? அல்லது என்ன நன்மை அடைய போகிறது சொல்வதனால்? நிலைமையை பார்த்தீங்களா? எதுவுமே தெரியாம, எதுவுமே புரியாம, எந்த ஒரு கோட்பாடு, எந்த ஒரு நியத்து இல்லாமல், ஆசை இல்லாமல்
எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஓதிவிட்டீர்கள், அவ்வளவுதான். பார்த்துக்கிறங்க உங்களை பற்றி, நம்மளை பற்றி பார்த்துக்கிறோம். எல்லாம் முதல்ல நம்ம என்ன லைனில் போயிட்டு இருக்கிறோம். அடுத்த லைன். அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். தன்னை பற்றி சொல்றான். அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான். அவனை பற்றி சொல்றான். அவனே வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. சிந்திக்க வேண்டாமா, வானங்களையும் பூமியையும் பற்றி சிந்திக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா நிறைய இதை சொல்லிட்டான். அதை எப்போ செய்யறது? அதை எப்ப செய்யறது? இதை செஞ்சாதானே எல்லா புகழுக்கும் உரியவன் அவன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நீங்க எந்த விதத்தில் இதுவரை இந்த குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கின்றீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? குர்ஆனை ஓதி ஆயத்தின்படியே நீங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தன்னை பற்றி முதல் வரி, இரண்டாவது வரையும் தன்னை பற்றி சொல்லிட்டான். நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுடைய பதில் என்ன? உண்மையை சொல்றானா பொய்யை சொல்றானா? என்ன சொல்ல போறீங்க? நீ என்ன சொல்ல நிரூபிக்கணுமே, அது பொய்யை சொன்னால் நிரூபிக்கணும். ஆமாம் அல்லாஹ் உண்மைதான் என்றால் அதை நிரூபிக்க. நீங்க எப்போ இந்த காரியத்தை நாம் செய்ய போறோம்? அதுக்காக உங்களுடைய படைப்பு இருக்குது. உங்களுடைய படைப்பை பற்றி ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ் சொல்லிட்டான், மனிதனை எவ்வாறு படைத்திருக்கோம் பார்க்கவில்லையான்னு கேட்டுட்டான். அதுக்கு பதில் இல்லை. இப்போ அல்லாஹ்வை பற்றியும் எந்த விதமான நோக்கமும் இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு. படைப்பானங்கள் அதை பற்றி எந்த விதமான எண்ணமும் இல்லை. உங்களை பற்றி படித்து பார்க்கவில்லை, அதை பற்றி எந்த வித விஷயம் இல்லாமல் நாம் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த லாபமும் இல்லை, ஒரு லாபம் கிடையாது. இதுவரை அடைஞ்சிருக்கணுமே, இதை அடைஞ்சிருக்கணுமே, இதுவரை ஆயத்தை அடைஞ்சிருக்கணுமே, அல்லாட்ட இந்த பார்த்துருக்கணுமே, வாங்கியிருக்கணுமே, எது அடையலையே. அடுத்த இருள்களையும் ஒளியையும் அவனே உண்டாக்கினான். இருள்களையும் ஒளிகளையும் அவனே உண்டாக்கினான். ஒரு இருளை அவன் உண்டாக்குனாம்பா, படைச்சாம்பா இருள். அவன் என்னம்மா விஷயம் புரியுது அவங்களுக்கு? இருளை அது எப்போ இருக்கு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் படைச்சேன், பகல் வெளிச்சத்தை நான் படைச்சேன். அது படைப்பினங்கள் ஒன்றது. இருளும் பகலும் வெளிச்சமும் இருட்டும் படைப்புகளில் ஒன்றானது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எப்படிப்பா இதை படைச்சேன்னு சொல்றானே, உண்மைதானா இது? இவன் வர்றதுக்கு முந்தையே இந்த இருள் பகல் வெளிச்சம் வெயில் வெப்பம் இருக்குதா? இவன் தான் இதை படைச்சானா என்று என்றைக்காவது நீங்க யோசிச்சது? இந்த ஆயத்தை படிச்சுட்டு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப இப்பேற்பட்ட படைப்பெல்லாம் சிந்திச்சாதான்பா முதல் வார்த்தைக்கு நீங்க ஆமா உண்மைதான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கேன்னு சொல்றது உண்மைதான் என்று நீங்கள் முடிவுக்கு வருவீர்கள். என்ன சொல்ல போறீங்க? இப்போ
என்ன இதுவரை என்னதான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நாங்கள் இப்போ 2 வருஷம் மேலே போயிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி வார்த்தை வந்திருக்குது, இது என்ன, இது எப்படி, இது சாத்தியம், இது ஒண்ணுமே தலைகால் புரியலையே. அப்படியாவது என்ன வந்துச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும்? அப்ப என்ன குறை வரீங்க? ஒவ்வொரு ஆயத்தை சாதனை கதையாது, அவளுக்கு ஞானம் நிறைந்ததுன்னு சொல்லிருக்கிறான். இது ஞானம் தானே? இது இரவை நான் தான் படைச்சேன், பகல வெளிச்சத்தை நான் தான் படைச்சேன்னு சொல்றான். என்ன சொல்ல போறீங்க? அப்ப இதுவரை முதல் 3 வரைக்கும் அர்த்தம் தெரியல, ஓதல, அது சிந்தனை செய்யல. அப்ப நம்ம என்னதான் செஞ்சிட்டு இருக்கோம்? அது அப்ப நம்ம என்னதான் செஞ்சிட்டு இருக்கிறோம்? அதையாவது சிந்திச்சிங்களா? குரான சொல்ல நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கிறோம்ப்பா, ஓதிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அப்படியா நீங்க உங்க ஒவ்வொருத்தரும் நீங்க சிந்திச்சீங்களா? பாத்தீங்களா? குரான் சொல்லுக்கு நீங்க எதுவுமே செய்ய முடியல. பாத்தீங்களா? அடுத்த படிங்க. அப்படி இருந்தும் நிராகரிப்பவர்கள் தம் இறைவனுக்கு சம்மாக்குகின்றனர். இவ்வளவு செய்து இந்த குரானை கொடுத்து இதை பாருங்க, உண்மையை பாருங்க, கொஞ்சம் கேளுங்க, நீங்க போற போக்கை விட்டு மாத்துக்கு வாங்க என்று சொன்னால் நிராகரிக்கிறார்கள். அப்படி இருந்தும் இந்த உண்மையை நிராகரிக்கின்றார்கள். அந்த நிராகரிச்ச வம்சம்தான் வம்சாவில் தான் இப்போ நம்ம ஜாம் உட்காந்துருக்கிறோம். நிராகரிச்சுட்டு நீ உட்காந்துருக்கிறோம். 1500 வருஷம் ஆக போகுது, முடிஞ்சிட்டு கதை முடிய போகுது. ஒன்றும் சொல்ல, ஒரு ஆயத்துக்கோ எழுத்துக்கோ எந்த விதமான பதிலோ எந்த விதமான அர்த்தமோ இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உங்களை பற்றி புரிஞ்சுட்டீங்க. நீங்கள் முதல்ல நிராகரிக்க உங்களை தூக்கி போடுறான்னு ஒரு புது விஷயம் சொல்கிறோம்ப்பா, கேட்டுருங்கப்பா. நீங்கள் என்ன புது விஷயம் சொன்னாலும் நீங்கள் புத்திக்கு போட்டுருவீங்க. ஏதோ அறிவிச்சதை சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அது என்ன உண்மைதானா பொய்தானா, இது சொல்கிறதில்ல ஏதாவது அர்த்தம் இருக்குதா இல்லையா, நம்ம மேற்கொண்டு சொன்னதில் புது விஷயம் கண்டுபிடிப்போமே, அப்பெல்லாம் இன்னும் வராது. வர்றதுக்காக நீங்கள் அந்த முயற்சியும் செய்யலை. இந்த மனிதன்கள் இருங்க, இந்த மனிதன் 3 விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றான். புது விஷயம் எங்கே புது விஷயம் வருது? உங்களை சொல்லிட்டே இருக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? இந்த மனிதன் 3 அமைப்பில் படைக்கப்பட்டிருக்கின்றான். இதில் அது நமக்கு சொல்லலை. நீங்கள் கதை கேட்குற ஆசாமிகள் மேலே உட்காந்துருக்கீங்களா? என்ன சொல்கிறது? சும்மா கதை கேட்டு அத்தோட தூக்கி போட்டுட்டு 10 படி பழையபடியே போயிட்டு இருக்கிறீங்க. உங்கள் முன்னெடுத்து தான் சொல்கிறேன். நான் சொல்லிடுறவங்களுக்கு முடிஞ்சா என்ன இப்படி சொல்கிறா, சரியா தப்பா குரானை பாருங்க. நான் சொல்ல குரான் இருக்குதா இல்லைன்னு பாருங்க. ஆமாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம கண்ணில் ஏன் படலை? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன காரணத்திற்காக இவ்வாறு மனிதனை 3 விதத்தில் அமைத்திருக்கின்றான்? 3 விதத்தில் அமைத்திருக்கின்றான் என்றால் 3 விதமான வாழ்க்கையில் அவன் வாழ வேண்டியது இருக்கின்றது. எதற்கு? நீ சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் 3 விதமான விதத்தில் நீ வாழ வேண்டியிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் ஒரு விதத்திலிருந்து அடுத்த விதம், அடுத்த விதத்திலிருந்து அடுத்த விதம் முன்னேற்றம். யாருக்கா தெரியுமா இந்த விஷயம்? உங்களில் யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமா? உங்களை அல்லாஹ் மண்ணில்
அணைத்து இரத்த கட்டியாக்கி பின்னர் இரத்தத்தை கொண்டு உங்களை இந்த உலகில் வாழ வைத்திருக்கின்றான். ஆரம்பம். இரத்தம் உடம்பு முழுவதும் பரவி அதை கொண்டு நீங்கள் வாழ்கின்றீர்கள். இந்த இரத்தம் உற்பத்தி எல்லாம் மண்ணிலிருந்து வரக்கூடியது. இந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருள்களையும் நீங்கள் சாப்பிடுகின்றீர்கள். இந்த இரத்தத்திலேயே நீங்க ஊறி போயிட்டீங்க. அதை விட்டு நீ மேன்மையை படித்து உன்னை படுத்திக்கொள் என்று கூறுவதற்காக, சொல்வதற்காக, உங்களை வழியில் நடத்துவதற்காக இந்த நபிமார்களையும் உபதேசங்களையும் இந்த வேத புத்தகங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். சொன்னது புரிஞ்சதா புரியலையா? சரியா தப்பா? குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கு மண்ணில் படுத்து சொல்கிறோம், ரத்த கட்டியாக உண்டாகி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது ரத்தம் உடம்போ ரத்தம் ஓயிட்டு இருக்கு, பார்த்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் எல்லாம் பார்க்குறீங்க. ரத்தத்தில் வாழ்கிறீங்க எல்லாரும். இது ஒரு முறை. இந்த முறையிலிருந்து அடுத்த முறைக்கு போவோம். அடுத்த முறை என்ன? இரண்டாவது முறையில் நீங்கள் உங்களை பரிணாமம் செய்து கொள்ள வேண்டும். அதான் மிக மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது முறை இதைவிட மேன்மையான முறை. நீங்கள் ரூஹை கொண்டு வாழ வேண்டும். எழுதிட்டீங்களா? ரூஹை கொண்டு வாழ வேண்டும். இந்த விஷயம் எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல இருந்து காட்ட முடியுமா? நீங்க ஓதுறீங்க. நீங்க ஓதி இப்ப ரெண்டாவது முறைய ஆயத்தை கண்டுபிடிச்சு அந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க எனக்கு. முதல் முறையே சரிதான். ரத்தத்தோட வாழ்ந்து இந்த ஊர் உலகத்துல என்ன கிடைக்குதோ அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரத்தம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னு அர்த்தம். ரூஹை கொண்டு வாழ வேண்டும் பொழுது மனிதன் எப்படி மாற்றப்படுகின்றான், அவன் எந்தெந்த விதத்தில் முறையில் உயர்த்தப்படுகின்றான் என்பதையும் விளக்கமாக நீங்கள் குர்ஆனை ஓதி ஆயத்தை கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்படி சும்மா உட்கார்ற எந்த பதிலும் கிடையாது. நீங்க ஒன்றும் ஓதவும் இல்லை, குர்ஆன் தொழவும் இல்லை. இது இரண்டாவது முறை. அதுக்கப்புறம் மூன்றாவது முறை. இந்த இரண்டாவது முறையை நீங்க குர்ஆன் ஓதி நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மூணாவது முறை உங்களுக்கு தெரிந்துவிடும் எப்படி வாழ வேண்டும். மனுஷன் எந்த நிலை அடைய வேண்டும் என்று உங்களாவது தெரியும். அந்த மூணாவது முறை குர்ஆன் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு.
இந்த 3 முறையில் மனிதன் வாழ வேண்டும் என்று உங்கள் மீது விதியாக்கப்பட்டு விட்டது. இந்த முறையில் வாழாமல் நீங்கள் நாம் சொர்க்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். புது விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குர்ஆன்ல இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். பார்ப்போம். யாராவது முயற்சி எடுத்து இது என்ன சரிதானா சொன்னது இருக்குதா இல்லையா என்பதை பார்த்து சொல்வீர்களே ஆனால் உங்களுக்கு நல்லது. என்ன சொல்ல போறீங்க? இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் படிச்சு பார்த்துட்டு அது என்னன்னு தெரியாம உங்க காலம் போயிட்டு இருக்குது. உங்க நிலைமை பார்த்துட்டீங்களா? இப்போ சொல்லுங்க, ஓதுறீங்களா? சும்மா விளையாட்டு போக்கில் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல அவசியம் இல்லை உங்களை பற்றி. ஏன் நான் கூட சொல்றேன்னு கேட்டால் 2 வருஷமா உட்காந்து கேட்டுருக்கிறீங்க. என்ன முன்னேற்ற கண்ணியம் தான் கேட்குறேன். என்ன முன்னேற்றம்? அல்லாஹ்வுடைய ஞானம் நிறைந்த வாக்கு, ஞானம் நிறைந்த ஆயத்து, ஞானம் நிறைந்த கலிமா, தையிப், பரிசுத்தமான வார்த்தை. இது தெரியாம ஒன்றும் புரியாம காலத்தை வீணாயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? என்ன சிந்திக்க சொல்றானே அதையாவது என்னத்தாவது ஒழுங்கா செஞ்சோமான்னு கூட நீங்க உங்களை சரி பார்த்து கொள்ளவில்லை. நீங்க என்னப்பா சொல்ல போறீங்க? இந்த 3 எழுதிக்கிட்டீங்கல்ல, சொல்லுங்க பதில். இதுக்கு பதில் வராட்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இதான் ஸ்டார்டிங், இதான் ஆரம்பம். இந்த ஆரம்பத்தையே நீங்க ஒன்றும் படிக்க தொடாமல் இருக்கும்போது நான் 2வது விஷயத்துக்கு 3வது விஷயத்துக்கு எப்படி போறது? எப்படி நான் போறது? நீங்க உங்களே தடைப்படுத்தி உட்கார்ந்துக்கிறீங்களே முன்னேறக்கூடாதுன்னு. என்ன முன்னேற்றம் செஞ்ச நீங்க சொல்லுங்களேன். சார், இதை மனசு வச்சுக்கிறங்க. ஓதி உனக்கு எல்லாம் கேட்டுக்கிறேன். ஓதி அது என்னப்பா 3 விதமான விஷயத்தில் நீ இந்த உலகத்தை வாழ்ந்து காட்டணும். இஸ்லாமியன் வாங்கி வாழ்ந்து காட்டணும். சொர்க்கம் போக வாழ்ந்து காட்டணும். அல்லாவை அறிஞ்சவன் புரிஞ்சவன் வாழ்ந்து காட்டணும். ரசூலையும் அல்லாவையும் பின்பற்றுவன் வாழ்ந்து காட்டணும். அப்போ என்ன விஷயம் நீங்கள் கண்டுபிடி சொல்லணும். நான் அடுத்தாயிரம் படிக்கிறேன். இப்போ நான் விளக்கம் சொல்லலை. நீங்கள் எவ்வளோதான் விளக்கம் சொல்கிறீங்களோ அதை பார்த்து சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோதான் விளக்கம் சொல்கிறீங்களோ அதை பார்த்தா நான் உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கு நான் சொல்லி செய்ய புரிஞ்சிடணும். இதோட பெரிய நேரத்தை உங்கள்கிட்ட பேசினேன். யூடியூப்பில் நம்ம குரான் பேங்க்ராஸ் போட்டிருந்தேன். இது போர் பற்றி, யுத்தம். அது மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. யுத்தம் யாராலும் செய்ய முடியாத மகத்தான யுத்தத்தை கடைசி நபி ரசூல் மீது அல்லாஹ் வைத்திருந்தான். இதை கரெக்ட் டைமு நேரம் வந்துடுச்சு. சொல்ல வேண்டிய தருணமும் வந்துடுச்சு. மக்களுக்கு சொல்லியே தீரன்னு. இதில் அவர் நிச்சயமாக இதில்
தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று போர் யுத்தம் பற்றிய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிவிட்டான். அந்த யுத்தத்தை ரசூல் அவர்கள் எப்படி செய்தார்கள், அந்த யுத்தம் எப்படி செய்யணும் என்ற முறையை செயலையே காட்டி போயிட்டாங்க. எதுவும் ஆயத்தம் சொல்லல. அது முக்கியமான விஷயங்கள் அந்த யுத்தத்தில், சண்டையில், போரில் இருக்குது. ரசூல் செஞ்ச போரில் அந்த மாதிரி போர் இதுவரை நடந்ததும் கிடையாது, செய்ததும் கிடையாது. அந்த மாதிரி போர் எந்த நபியும் செஞ்சும் கிடையாது. கடைசி இவர் மீது அதுக்கு இது செஞ்சு காட்டி போயிட்டார். இது எப்படியான போர், இது எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கின்றன சண்டையில் என்பதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டும். இதை நீங்கள் அவர் சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அவர் சூழ்ச்சி அவர் அடங்கியிருக்க செயலில் அடங்கியிருக்கிற செயலில் போர் செய்தார. அந்த போர் ஒவ்வொரு மூமெண்ட், ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு மினிட் எப்படி போணுச்சு சண்டை, அதை நீங்கள் வர்ணிக்க எடுத்து ஒவ்வொரு சண்டையிலையும் கிளைமேக்ஸ் எப்படி ஆரம்பிச்சு என்னமா முடிஞ்சது, ஒவ்வொரு சண்டையும் என்ன காரணம், எப்படி செஞ்சாங்க, இதை நீங்கள் கண்டுக்கணும். இந்த மாதிரி ஓதனப்பா, நீ ஓதனாதான் முடியும். நான் சொல்றேன்னே, நீங்க கஷ்டப்படாமலாம் இந்த குரானை தொற்ற முடியாது. சும்மா தூக்கி வச்சுட்டு இருங்க கையில, அது எந்த பிரயோஜனம் வேணாம் சொல்லல. எந்த காரியத்தை நீங்க சாதிக்க போறீங்க? இப்போ சொல்ற கேட்டுக்கிறங்க. புது புது விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சி சாதா சொல்ல வேண்டியக்கூடியது. நீங்க சொல்லல, இருந்தாலும் கொஞ்சம் தூண்டி விடுவோம்னு சொல்லி சொல்றேன். படிக்கப்பா, அடுத்த ஆயத்து படிக்கப்பா. 2வது ஆயத்து, அவன்தான் உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து பின்னர் தவணையையும் ஏற்படுத்தி உள்ளான். உங்களை களிமண்ணிலிருந்து படைத்து, நீங்கள் தாய்மார்களின் வயிற்றிலிருந்து வெளிவதற்குண்டான ஒரு தவணை. அது வெளிவந்த பிறகு ஒருத்தருக்கு வாழும் காலம் தவணை, எவ்வளவு காலம் வாழ போற அவன் தான் ஏற்படுத்தினான். இன்னும் குறிப்பிட்ட தவணையும் அவனிடமே உள்ளது. அந்த குறிப்பிட்ட தவணை ஒவ்வொருத்தருடைய தலைவிதியும் மரணமும், எந்த நேரத்தில் மரணம் அடைய வேண்டும் என்ற தருணமும் தவணையும் அவன் கையிலே இருக்கின்றது. அப்படி இருந்தும் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். இப்போ சந்தேகத்தினால உங்களை குரான் சொல்ல முடியல, சிந்திக்க முடியல, ஓத முடியல. உங்களுக்கு சந்தேகம், அதனாலதான் நீங்க குரானை ஓதவும் இல்லை, தொடவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. இதுல உண்மை இருக்குதுன்னு நினைச்சிருந்தீங்கன்னா சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம். இது சந்தேகப்பா நீங்க படுறதுனால இதை போய் யாருப்பா படிப்பாங்க? சந்தேகத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிட்டீங்களா? இது சந்தேகம் இல்லை, இது உண்மைதான் கூறுகிறதுன்னு எந்த ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உட்கார்ந்தா, சந்தேகம் இல்லைன்னு உட்கார்ந்தா ஏதோ உண்மை இருக்குதுன்னு அந்த ஆளுக்கு தெரியும், படிக்க ஆரம்பிப்பாங்க. இது யார் படிப்பாங்கன்னு கேட்டால் சந்தேகம் இருக்கு அர்த்தம். சரி, இது நம்ம சொல்கிறான்னு நம்ம ஏன் அவனை சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஓதாமல் இருக்கிறீங்க, சிந்திக்காமல் இருக்கிறீங்க. சிந்திக்காம இருப்பதுதான் சந்தேகத்தில் இருக்கின்றீர்கள் இந்த குரானை பற்றி. புரிஞ்சதோ? எப்படி அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சது அவங்களுக்கு? உண்மையா இருந்தா எடுத்து
முன்னாடி சிந்திச்சு எவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பீங்கப்பா நீங்கள் நோட்டு மக்களுக்கு. ஏன் சொல்லலை? என்ன காரணத்துக்காக நீங்கள் சிந்திக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை? இதை பற்றி முழு சந்தேகத்தில் இருக்கிறீங்க. அதனால சிந்தனை சக்தி போயிடுச்சு. நீங்களே உங்களை தேவைப்படுத்திக்கிறேன்னு ஓதுறதுக்கும் சிந்தனை செய்யறதுக்கும், அது உண்மை என்று தெரிஞ்சு கொள்வது தான் நீ உன்னைய பற்றி புரிஞ்சுக்கன்னு சொல்றான். அதை பற்றி நீங்கள் சிந்திக்கலையே. என்ன பிறந்தாச்சு, திங்க வேண்டியதான், தூங்க வேண்டியதான், திங்க வேண்டியதான், தூங்க வேண்டியதான் மக்கள் போயிட்டு அவ்வளோதான். வேற ஓடிட்டு இருக்குது அவங்கள்ட்ட, மனுஷன்கிட்ட. என்ன செய்யற மனுஷன்? இது என்னத்தை சாதிச்சாந்து வரீங்க? மனுஷன் குரானை எடுத்துக்கொண்ட மனிதன் எதை சாதித்தான்? குரானை விட்டுருங்க. குரானை எடுத்தவங்க என்ன சாதிச்சாங்க? ஒருத்தர் ஒன்றும் கிடையாது. படிக்க 3வது ஆயத். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனே அல்லாஹ். இன்னும் வானங்களிலும் பூமியிலும் அவனே அல்லாஹ். நமக்கு இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு விஷயம், விவரம், விளக்கம் தெரியாமல் அது என்ன அவனே அல்லாஹ், அவனே அல்லாஹ். வானத்துக்கு பூமிக்கின்றார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெறும் அல்லாஹ் சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதனால அவன் சொல்ற வார்த்தை கவனிச்சிங்களா? இன்னும் வானங்களுக்கும் பூமிக்கும் அவனே அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு என்னைக்கு தெரியுதோ, அதன் அர்த்தம் என்ன புரியுதோ, அவனுடைய விவரம், விஷயம் என்னவென்று புரியுதோ, அன்னைக்கு குரான் உங்களுக்கு வழிகாட்டும், கண்ணு அது திறக்கும். அதுவரை உங்கள் முன் அது திறக்காது. நீ போற போக்க சரியில்லை, தேவையில்லாம குரான் தோணுச்சுக்க உட்கார்ந்து இருக்கிற, அது குரான் விட்டு போயிடும். அவனே அல்லாஹ் என்னன்னு தெரியாது. அவன் சொல்லிட்டு அவனே அல்லாஹ் சொல்றான். சரி, அவனே அல்லாண்டா என்னப்பா இருக்குன்னு என்னைய உட்காந்தீங்களா? இதை பார்த்தீங்களா? சிந்திச்சிங்களா? என்ன அவனே அல்லாண்டா என்ன? அவனே அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு கொஞ்சமா சிந்திச்சிங்களா? அவனே அல்லாஹ் தெரிஞ்சாதான்ப்பா நீங்க அந்த 3 விதத்துல இந்த உலகத்தை வாழ முடியும். 3 டைப் ஆஃப் சொன்னேன்னு, அந்த 3 விதத்துல உங்க அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் தான் நாங்கள் 3 விதத்திலே அமைக்கின்றான். நீங்களாக அமைத்துக் கொள்ள முடியாது. இந்த 3 விதத்திலும் படிப்படியாக உயர்த்தி அவன் தான் இந்த உலகத்தை வாழ வைக்கின்றான் உண்மையான மூமின்களை. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆசை உள்ளவங்களும் சொல்கிறேன் விஷயம், மற்றவங்களுக்கு என்ன பெரிய ஆசை, என்ன விஷயம் இருக்குதுன்னு புத்தி போட்டு போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த குரான் எடுத்துட்டா எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நான் உடனே வேகமாக சொல்லிடுறேன். வெளியே சொல்லி ஆரம்பிச்சிடணும். இந்த விஷயங்கள் இருக்குது, உண்மைதான் இது, நம்ம படுகிற கஷ்டம், துன்பம், வியாதி, எல்லா துன்பங்களும் காரணம் என்ன? இது சாதாரண குரான் கிடையாது. நான் படைக்கப்பட்ட விதத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் எவன் நான் படைச்சான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்பெல்லாம் சிந்திக்கணும்ப்பா. படிங்க. உங்கள் ரகசியத்தையும் உங்கள் பரம ரகசியத்தையும் அவன் அறிவான். நீங்க எதையும் மறைக்க முடியாது. மனசு வச்சுக்கிட்டு இருக்கிறதையும் வெளிப்படுவதையும் நீங்க வெளியிடுவதையும் எல்லாத்தையும் அவன் அறிவான்.
இன்னும் நீங்கள் சம்பாதிப்பதையெல்லாம் அவன் அறிவான். இப்ப நீங்க சம்பாதிக்கிறது அவன் அறிவான். எந்தெந்த வகையில நீ சம்பாதிச்சுக்கிட்டு எந்த விஷயத்தை சம்பாதிக்கின்றாய், நான் உன்னை என்ன சம்பாதிக்க சொன்னேன், நீ எதை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றாய், அது ரெண்டையும் அறிவான். ரெண்டு விதமான சம்பாத்தியம். அவன் ஏதோ இந்த உலகத்திற்கு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கிறானோ, நீ என்னத்தை சம்பாதிச்சிருக்கிற உலகத்தில் அதையும் அவன் நன்கு அறிவான். சரி, அடுத்தது. தங்கள் இறைவனுடைய வசனங்களில் இருந்து எந்த வசனம் அவர்களிடம் வந்த போதிலும் அதை அவர்கள் புறக்கணிக்கவே செய்கின்றனர். நம்மளை பற்றி சொல்றான். இப்ப முதல் வசனம் படிச்சே இல்லை, இப்ப எதுவும் தெரியாது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு புறக்கணிச்சிருச்சு. சும்மா ஓதிட்டே போக வேண்டியதான், அடுத்து ஓதிட்டே போக வேண்டியதான். என்ன நீங்க ஒரு ஆயத்தை எடுத்து இது சொல்லப்பட்ட விஷயம் இந்தந்த முறையில் உண்மையானது, சரியானது, இதுதான் உண்மையான பேச்சு, இந்த பேச்சு செயல்களிலிருந்து யாரும் மாற்றிக்கொள்ள முடியாது, இவ்வாறாக அல்லாத உலகத்தையும் மனிதனை படைத்திருக்கின்றான் என்ற ஒரு அழகான அறிவையும் ஞானத்தையும் விளக்கத்தையும் நீங்க எப்போதுமே எழுதிக்கொண்டே புதுசு புதுசாக அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது இல்லாமல் குர்ஆனை நீங்க ஓத முடியாது. படிங்க. எனவே சத்தியம் அவர்களிடம் வந்திருக்கும் போதும் அதனை பொய்ப்பிக்கின்றனர். சத்தியம் வந்துருச்சு, சத்தியத்தை உண்மைப்படுத்தணுன்னு இந்த ஆயத்து மூலமா தெரிஞ்சு போச்சு. சத்தியம் வந்த பின்னரும் அவர் அதை பொய்ப்பிக்கின்றனர். நம்ம உண்மைப்படுத்தலை அதை இதுவரையும். அதை பற்றி நம்ம கவலையும் கிடையாது. என்னடா ஓதுனமே இந்த ஆயத்தை உண்மைப்படுத்தணுமே, இது உண்மைதான் ஆண்டவன்கிட்ட சொல்லணுமே, அது உண்மையை செயல்படுத்தி காட்டணுமே, அப்படியாவது உங்கள் மனதில் தோன்றியதா? அப்படி தோன்றியிருந்தால் உங்களை நன்றாக புரிந்திருப்பீர்களே. நீ யாரு, உன் இறைவன் யாரு, உனக்கும் இறைவனுக்கு என்ன தொடர்பு, எக்காரணத்திற்காக நீ இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றாய் என்ற எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குமே, உண்மையாக்கி வச்சிருப்பிய. உண்மை வந்த பின்னரும் புறக்கணிச்சு நான் யாரோ அவன் யாரோ என்ற எண்ணத்தில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது. சொல்லுங்கப்பா, நான் யாரோ அவன் யாரோ போயிட்டு இருக்குது. என்னைக்கே ஆசை வந்துச்சா உண்மையாக்கணுமே? இது அல்லாஹ் சொன்ன எந்த ஒரு வார்த்தையாவது உண்மையாக்கணுமே. இது ஒன்றை கூட உண்மையாக்காம வாழ்க்கை போயிட்டு இருக்குத. அப்படியாவது என்ன வந்துச்சு அவங்களுக்கு? இதுவரை இன்று வரை வந்தது அவங்களுக்கு. பின்னர் என்னதான் நீங்க செய்து கொண்டிருந்தீர்கள்? இதான் எல்லாம் கேள்வி போறான். என் குர்ஆன் வந்தது, நபிமார்கள் வந்தார்கள், தூதர்கள் வந்தார்கள், இவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீர்கள்? இந்த குர்ஆனை சூழ்ந்து அறியாத நிலையில், சிந்திக்காமல் இருந்த நிலையில், இப்போ நீ என்னதான் நீ செய்த ஊர்ல, இந்த உலகத்தை என்னப்பா செய்த சொல்லு அப்படிங்க. நீ என்ன செய்து இருந்த? ரசூல் வேண்டாம், குர்ஆன் வேண்டாம், சரி நானும் வேண்டாம், என்ன செய்துதான் நீ ஒரு பூமியில, இந்த பூமியில நீ என்ன செய்து கொண்டிருந்தா? அதையாவது சொல்லி தொடர்ந்து கேட்பாங்க. கேள்விகளும் கேட்கிறார். அதுக்காக பதில் இருக்குதா? இந்த மாதிரி கேள்வி கேட்பான். அதுக்காக பதில் இருக்க வச்சுக்கிறீங்களா? அல்லாஹ்க்கு பதில் சொல்றதுக்கு. அப்போ பார்த்துக்கிறங்க, நம்மளை பார்த்துக்க, நம்மளே பார்த்துக்க வேண்டியதான்.
இது கை வச்சுட்டு இருக்கிறது உண்மைதான் என்று நீங்கள் உளமாற நம்பினால் நிச்சயம் எல்லா ஆயத்துக்கும் அழகான முறையில் அல்லாஹ் வழியை காட்டிக்கொண்டே போவான். அந்த வழியும் தடைப்பட்டு விட்டது. படி. ஆனால் எந்த விஷயங்களை பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவை அவர்களுக்கு வந்தே தீரும். பரிகாசம் என்னென்ன செய்ய சொல்றான்னு அல்லாஹ் செய்யல. 24 மணி நேரமும் இரவும் பகலும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான். இரவிலும் பகலிலும் 24 எந்நேரமும் என்று சொல்ல செயல்கள் நிறைய படிச்சுட்டீங்க, பார்த்துட்டீங்க. எதுவும் செய்யல, அப்படியே செஞ்சுட்டு இருக்கிறோமோ இல்லை. பின்ன அப்ப இப்படி செய்யாதவங்களுக்கு என்ன கேடு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டான். அப்ப ஆண்ட வார்த்தை அல்லாஹ் உன்னை பார்த்து உன்னை வளர்த்து உனக்கு உணவும் சாப்பாடும் போட்டு உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றான். அதை செய்யாம இருந்தா என்ன பார்த்தோம்? அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? பரிகாசம். நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? அந்த பரிகாசத்துக்குடைய கூலி வந்தே தீரும். என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? அது எந்த சமயத்தை யார் அப்படின்னு தெரியாது, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ உட்கார்ந்து கத்துறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. நல்லா உங்களை புரிஞ்சுக்கிறீங்க. உங்க ஒவ்வொருத்தர் செயலையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறீங்க. நாளைக்கு நமக்கு என்ன கூலி கிடைக்கும் என்பதை ஒழுங்காக முதல் புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணத்திற்காக எந்த கூலி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்ப இதெல்லாம் செய்யவே இல்லையே என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். அல்லாஹ் சொன்ன எந்த கட்டளையும் அறிவுரையும் செயல்படுத்தலையே என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படி புரிந்து கொண்டாலும் அதுக்காக அந்த மனிதன் குரான் எடுக்க போறான்னா, நடந்துக்க போறான்னா, ஏதோ இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்து போயிடலாம்பா, ஆட்டம் தானே மிஞ்சி இன்னைக்கு. ஒரு நிமிஷம் கூட ஒரு சனம் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாம அல்லாஹ்வை நீங்க இது இபாதத் செய்ய வேணும், அது சோர்வு அடையக்கூடாதுன்னு சொல்றானே. படிச்சதை செஞ்சுக்கிறீங்க, எத்தனை படிச்சிட்டீங்க. இரவிலும் பகலிலும் அவர்கள் அல்லாஹ்வை இபாதத்தில் இருப்பார்கள், சோர்வு அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றானே. நமக்கு குரான் எடுத்தாலே சோர்வு வந்துருச்சு, சோம்பேறித்தனம் வந்துருச்சு, தூக்கம் வந்துருதா குரான் தொட்டாலே. நம்ம நிலைமை, நம்முடைய எதிர்காலம், அன்றைய தினம் அல்லாஹ் முன் இருக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய நிலைமை என்னவென்று தெளிவாக தெரிந்துவிட்டது. இந்த மகத்தான கேடுகட்ட கூலி தண்டனையும் தப்பிக்கிறதுக்கு சுலபமான வழியை சொல்றான் ஆண்டவன். ஏன் இந்த சுலபமான வழி வேண்டாம் என்று நீங்க வெறுக்கின்றீர்கள், பரிகாசம் பண்ணுகிறீர்கள்? என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். இரவு பகலாக எந்நேரமும் காலையிலும் மாலையிலும் சொல்லி காட்டுறான ஆண்டவன். அதை பற்றி என்ன சொல்றான்னு சொல்லி பயம் வந்துச்சா? அந்த பயம் வராததுக்கு காரணம்
இதை நம்ம உதறி தள்ளுகிறோம். இந்த வார்த்தையை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் உதறி தள்ளுகின்றோம், கண்டுக்கிறதே கிடையாது. அப்போ பரிகாசம், அல்லாஹ்வே பரிகாசம், ஓப்பனா பரிகாசம் பண்றோம். ஒரு ஆள் கிடையாதுப்பா, ரசூல் காலத்திலிருந்து இன்று வரை ஒரு ஆள் கிடையாதுப்பா ராவு பகலா உட்கார்ந்து எந்நேரம்னு சொல்ற ஆண்டவன், இடைவிடாமல் சொல்ற ஆண்டவன். இந்த மாதிரி இருப்பார்கள், செய்வார்கள், சிக்ரு செய்வார்கள், தஸ்மீ செய்வார்கள், இபாதத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றான். இவ்வளோ சொல்லி நம்ம செய்ய முடியாது. இன்னும் நீங்க நம்ம இந்த பக்கம் வரல, இந்த பக்கம் குர்ஆன் பக்கம் இன்னும் வரணும். ரொம்ப வெகு தொலைவில் தூரம் நிற்கிறோம். அல்லாஹ் சொன்ன சொல்லு நமக்கு இன்னும் காது விரைவில். அந்த மாதிரி எட்டாத தூரத்தில் நாம் இருந்து கொண்டு எப்படி நாம் அந்த சொர்க்கத்தை அடைவது? படி. 6வது ஆயத்து. அவர்களுக்கு முன்னர் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அழித்து இருக்கிறோம் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நம்ம பார்த்து என்ன, பார்க்காட்டால் என்ன, படிச்சு என்ன, படிக்காட்டால் என்ன, நம்மளை பதில் சொல்லி அல்லாஹ் சொல்லியாச்சு. நீ படிச்சு என்ன, அடிச்சு என்ன, அதனால எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது என்று அல்லாஹ் நாம் சொல்லி ஆகிவிட்டது. அடுத்து படிங்க. பூமியில் நாம் உங்களுக்கு செய்து தராத வசதிகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து கொடுத்திருந்தோம். பாத்தீங்களா? நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்க எடுத்துக்கிறங்க, ஆதம்லேருந்தே எடுத்துக்கிறங்க, நூஹ் நபியிலேருந்தே எடுத்துக்கிறங்க. அந்த மக்களுக்கு யார் செய்யாத எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தோம். எந்த குறையும் இல்லாமல் வாழ வைச்சோம். எல்லாம் ஜாம்ஜா, எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தார்கள் அவர்கள். அவர்கள் மீது நாம் வானம் தாரை தாரையாக மழை பெய்யுமாறு செய்து அவர்களுக்கு கீழே ஆறுகள் செழித்தோடும்படி செய்தோம். இன்னைக்கு மழை பெய்யுது, அன்னைக்கு மழை இன்றில் இன்னைக்கு கொட்டுது, வெள்ளம் வருது, தண்ணி நிறைஞ்சு நிற்குது. எல்லாம் அன்னைக்கு ஆரம்பிச்சது, இன்னைக்கு எந்த குறையும் இல்லாமல் செஞ்சிருக்காங்களா? இந்த மக்கள் எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கெடுதல், எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, குடிச்சிக்கிட்டு, தூங்கிக்கிட்டு, ஆனால் எந்த குறையும் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு என்ன கெடுதல் பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட நன்றி தான், அதெல்லாம் சொல்கிறான். இன்னும் அவர் நன்றி செலுத்துவதில்லை, என்னை கண்டுக்கிறதே கிடையாது. இது யாரு கொடுத்தது, எவன்கிட்டேருந்து இது வந்துச்சு இது அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்க கிடையாது. அப்பேற்பட்ட நன்றியற்ற கூட்டமாக மனிதர் இருக்கின்றார் என்று அல்லாஹ் இந்த மனிதனை பற்றி கூறுகின்றார். பிறகு அவர்களின் பாவங்களின் காரணத்தால் அவர்களை அழித்து விட்டோம். இவ்வளவு சொல்லி அவர்களுக்காக எத்தனையோ தூதர்களையும் நபிமார்கள் அனுப்பியும் கேட்கவில்லை. பாவத்திலேயே மூழ்கி கிடந்தார்கள். அவர்களை இனி போதை வாழ்ந்தது சொல்லி நாம் அழித்து விட்டோம். அவர்களுக்கு பின் வேறு தலைமுறைகளை உண்டாக்கினோம். 7. காகிதத்தில் ஒரு வேதத்தையே நாம் உம்மீது இறக்கி வைத்து அதனை அவர்கள் தம் கைகளால் தொட்டு பார்த்த போதிலும் இது பகிரங்கமான சூனியத்தை தவிர வேறில்லை என்று அந்நிராகரிப்போர் நிச்சயமாக சொல்வார்கள். பேப்பர்ல எழுதி ரசூலுக்கு கொடுத்தோம் குரான். இவங்களுக்காக நம்ம நம்புறதுக்காக காயத்து ஒரு பேப்பர்ல எல்லாம் ஃபுல்லா எழுதி இவங்களும் கேட்க கொடுத்தா கூட அதை தொட்டு பார்த்துட்டு இது வேணாம், இது ஜாது, இது சூனியம், இது மேஜிக் இது என்று அவர்கள் சொல்லிவிடுவார்கள். 8.
இவர் மீது ஒரு மலக்கு இறக்கப்பட வேண்டாமா என அவர்கள் கூறுகின்றனர். நாம் ஒரு மலக்கை இறக்கி வைப்போமானால் காரியம் முடிக்கப்பட்டிருக்கும். பிறகு அவர்களுக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. எதற்காக மலக்குகளை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று இந்த குர்ஆனில் நாம் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு மலக்கு இறக்கினால் அவருடைய காரியம் முடிந்தது. அந்த ஊர் மக்கள் அனைவரும் அழிந்து போவார்கள். புரியாம தெரியாம வார்த்தையை பேசுகின்றார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நம் தூதரை ஒரு மலக்காகவே அனுப்புவதாயினும் அவரையும் நாம் மனித உருவத்திலேயே ஆக்கி இருப்போம். அவங்க கேட்குற மாதிரி நான் மலக்குகளை தூதர் மாதிரி அனுப்ப இருந்தா கூட நீங்க மனிதரை தான் பார்க்க முடியும், மலக்குகளை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ அந்த மலக்குகளை உங்களோட பேசுவதற்கு மனிதர் உருவில் தான் நான் அனுப்ப முடியும். அப்பொழுது கூட நீங்கள் மனிதன் தான் பார்ப்பீங்க. மலக்குகள் மனிதர்கள் உருவில் தான் அனுப்ப முடியுங்க. அவரை பார்த்து பேசணுங்கள, நீங்கள் அவரோட பேசணுங்கள. அப்படி மனிதன் அனுப்பியிருந்தா கூட அப்போ கூட குழப்பம்தான் உண்டாகும். நீங்கள் மனிதனை தான் பார்ப்பீங்க, மலக்குகளை பார்க்க முடியாது. மேலும் மேலும் குழப்பாயிடும். நீங்கள் தான் மலக்கை கேட்டீங்க, மலக்களை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் பார்க்கறதுக்காக மலக்களை மனித உருவத்தை அனுப்ப முடியும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திரும்பி மனிதனை அனுப்பிட்டியப்பான்னு சொல்லுவீங்க. குழப்பத்துக்கு மேலே குழப்பம் உண்டாகும். ஒழுங்காக ஒதுக்கிருங்க. மலக்கை தனி விஷயம். அது உனக்கு வேண்டிய மனுஷன் மனிதன் சொல்ல முடியும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான். அந்த இடத்தில் அவர்கள் குழம்பிக் கொள்வது போல் நாம் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்போம். என்ன பண்றது? நீ மலை பார்க்க முடியாத, நீ மலைக்க சத்தம் மட்டும் வரும். என்னை ஆலயங்கான பேயங்க சத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். அப்போ அது தெரியறதுக்காக ஒரு உருவத்தை மனுஷன் உருவத்தை கொடுக்க வேண்டியிருக்குது. அப்போ ஒன்று சந்தேகம் விடுவேன். உமக்கு முன்னர் வந்த தூதர்களும் நிச்சயமாக பரிகசிக்கப்பட்டனர். அப்படியே உமக்கு முன்ன எத்தனையோ தூதர் வந்தாங்க. எல்லா தூதரையும் கேலி பண்ணாங்கப்பா, பரிகாசம் பண்ணாங்கப்பா. யாரையும் விட்டு வைக்கிறப்ப அந்த மக்கள். முடிவில் அவர்கள் எதை பரிகசித்துக் கொண்டிருந்தனரோ அதுவே பரிகசித்தவர்களை வந்து சூழ்ந்து கொண்டது. இப்ப உண்மைய எவன் பரிகாசம் என்று கேட்டு அதை வேறு பரிகாசத்திலேயே இருந்து விட்டானோ, ஒரு உண்மையை எப்போது பரிகாசம் பண்ணாதீங்கப்பா. நான் உங்க புரிஞ்சுக்கிறேன், உங்க சொல்ல கேட்டுக்கிறேங்க. ஒரு உண்மை விஷயம் வரும் பொழுது அது பரிகாசம் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க. பேச சாதாரண சின்ன விஷயம் குறை இருக்கட்டும், வேறு எந்த விஷயம் இருந்தாலும் யாராவது உண்மையை கொண்டு வந்தாங்கன்னா உடனே திரும்பி விசாரிச்சுக்கிறேங்க. சொல்லும்போது வாயத்தம் என்னத்தை வளருவான்ப்பா, பைத்தியம் பேசுவாப்பா, நீங்கள் யாரையும் சொல்லாதீங்க. ரொம்ப தப்பான காரியம் அது. ஜென்ரலாக பொதுவாக யார் என்ன விஷயம் பேச அமைதியை கேளுங்க. கேட்டுட்டு அவங்க போன போய் என்ன சொன்னால் அதை உண்மையாக பொய்யா விசாரிங்க. அது உண்மையாக இருந்தால் பரிகாசம் எடுத்துக்காதீங்க. நல்லதாப்பா சொல்லிட்டு போய்க்கிறார், நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு அதை தேடி கண்டுபிடிங்க. விசாரிச்சு இடத்த தப்பாக வளர்ந்து போய்க்கிறான்பான்னு சொன்னால் வச்சுங்க. அவருக்கு பரிகாசம் பண்ண வேண்டாம். நல்லதுக்கும் பரிகாசம் பண்ண வேண்டாம், கெட்டதுக்கும் பரிகாசம் பண்ண வேண்டாம். அமையாது. படி. 11. பூமியில் நீங்கள் சுற்றி வந்து பொய்ப்பித்தவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று நீர் கூறுவீராக. சொல்லிட்டாண்டவன். இப்போ நம்ம என்ன செஞ்சோம்? என்ன சந்தோஷம், வீட்டில் உட்காந்துருக்கு, சாப்பிட்றோம், உட்கார்.
நம்ம வாழ்க்கை ஜாமியாக போயிட்டுருக்குது, சந்தோஷம் போயிட்டுருக்குது. இதை விட்டுட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்தது 12. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை யாருக்கு சொந்தம் என்று நீர் கேளும். நபியே கேளுங்க நபி, அவங்கள்ட்ட இந்த வானங்களும் பூமி உள்ள சொந்தம் யாருக்குப்பா சொந்தம் கேளுங்க, உங்கள்ட்ட கேளுங்க நபியே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்று கூறுவீராக. எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம் நபியே நீங்க சொல்லிடுங்க. அவங்க அல்லாஹ்வும் புரியாது, ரசூலையும் புரியாது, குர்ஆனும் புரியாது, நீங்க சொல்லிடுங்க நபியே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அவன் தன் மீது கருணையை கடமையாக்கி கொண்டான். இப்போ கருணை, இரக்கம், அன்பு தன் மீது கடமையாகிட்டான். மூமின்கள் மீதும் மனிதர்கள் மீதும் தருவதற்கு இதுக்கு கடமைப்பட்டவன், நான் நல்ல செஞ்சே தீரணும் என்று தன்னை அவன் ஆட்படுத்தி கொண்டான், கடமையாக்கி வச்சுக்கிட்டார். நல்லதான் செய்யணும், அவருக்கு கருணையை தான் காட்டணும், அன்பு தான் காட்டணும் மனிதர்களுக்கு என்று தன்னை ஆட்படுத்தி கொண்டான். நிச்சயமாக இறுதி நாளில் உங்களை எல்லாம் அவன் ஒன்று சேர்ப்பான். இறுதி நாள் ஒன்று இருப்பதை நீங்கள் உரமாக நீ நிரூபிக்கணும். ஒவ்வொருத்தரும் உண்டு, கியாமத்து நாள் உண்டு, கடைசி நாள் உண்டு, இறுதி நாள் உண்டு, நிச்சயமாக உண்டு என்பதை முதலில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். சந்தேகம் இல்லாமல் தீர்மானித்துக் கொள்ள உண்டு என்ற கடைசி நாளை யார் உண்மை என்று உறுதிப்படுத்துகின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வெளிச்சம் புரியும். இந்த குர்ஆன் புரியும். இதை முதல்ல ஊர்ஜிதப்படுத்தணும். ஆமாம், கியாமத்து நாள், கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் கண்ணால் பார்த்துவிட வேண்டும். எதை? நரகத்தை கண்ணால் பார்த்து விட வேண்டும் உங்கள் உயிர் போவதற்கு முன்னர். சொர்க்கத்தை கண்ணால் பார்த்துவிட வேண்டும் உங்கள் உயிர் போவதற்கு முன்னர். இரண்டையும் பார்த்து விட வேண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது. அப்பொழுது நாமாம் நிச்சயமாக இறுதி நாள், கேள்விகள் கேட்கப்படும் நாள் உண்டு என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்றீங்க? எப்ப நீங்க நரகத்தை கண்ணால் பார்க்க போறீங்க? 102வது சூறாவை முழுமையா படிங்க. நீங்க கண்ணால பார்த்துடணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் கட்டளை 102வது சூறா முழுவதும் 7 ஆயத்து இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1 வருஷத்துக்கு சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன். கண்ணால பார்த்த பின் ஆமா உண்மைதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த விஷயத்தில் நாம் முன்னேற வேண்டும். இப்படியாக அல்லாஹ் நம்மை கூட்டி செல்கின்ற அந்த உலகத்தை வாழும் பொழுது இதெல்லாம் செய், இதையெல்லாம் செய். என்ன செய்ய போறீங்க? 102வது சூறா ஒழுங்கா ஓதுனா தெரியும், நம்ம கதி முடிச்சுன்னு தெரியும். என்னைக்காவது படிச்ச உடனே இந்த போட்டிருக்கான் ஆண்டவன், அவன் என்னைக்காவது ஆசை வந்துச்சா? இருக்காவது என்னைக்காவது பயம் வந்துச்சா? அதெல்லாம் கிடையாது. என்ன பண்றது? அதை படிச்சு காட்டவா வேண்டாமா? 102வது சூறாவை 102வது சூறாவை படிச்சு காட்டணுமா வேண்டாமா? சரி, அடுத்த படிங்க.
இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எவர்கள் தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் இப்போ கேள்வி கேட்டேன்னு அமைதியாக உட்காந்துருந்தீங்கல்ல, என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கணுமே தெரிஞ்சுக்கணுமே ஆசை இல்லை. இதுதான் தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள். இந்த குரானை ஓதுவோமே, சிந்தனை செய்வோமே, புரிஞ்சுக்கிறோமே, இந்த மாதிரி சொல்கிறான் ஆண்டவன். அவன் செய்யாமல் போன நஷ்டவாளி ஆயிடுவோமே, அந்த அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம் கேட்டால், படிக்கிறது ஆசை, இதை போய் எல்லாம் சிந்திப்பான். இந்த கூட்டம்தான் தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டவர்கள். உங்கள்கிட்ட ஆசையுடன் கேட்டேன், 102வது சூறா படிச்சு கேட்டேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்களா? இதை எல்லாம் சொல்றான். கேட்டுக்கு ஒரு அர்த்த பதில் ஆன சொல்றான். தேவையில்லை அர்த்தம், அது படிக்க தேவையில்லை, பதில் இல்லை, ஆசை இல்லை. பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் இருக்குது அர்த்தம்பா. தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்டவர்கள். இந்த சூற தேவையில்லை, நாய தேவையில்லை, சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம். பார்த்துக்கிறீங்க, நீங்களே போது உங்களுடைய செயலுக்கு ஆதாரமாக உதாரணமாக உங்களுடைய பேச்சு செயலும் போதும். அதான் ஒன்று வரல. சரி, தமக்குத்தாமே தீங்கிழைத்து கொண்ட திருப்பிடுங்க தான். எவர்கள் தமக்குத்தாமே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்போ புரியாம தெரியாம என்ன நம்பிக்கை கொள்ள போறீங்க? நீங்க புரியாம தெரியாம என்ன நம்பிக்கை கொள்ள போறீங்க? எதை புரிஞ்சுக்க போறீங்க? நீங்களே அவுட்லேட்டா வேணாம் சொல்லிட்டீங்களா? சும்மா படிச்சிருந்தா போதும், இதெல்லாம் சிந்திக்கலாம் வேண்டாம். சரிப்பா, அடுத்து படிங்க. இரவிலும் பகலிலும் வசித்திருப்பவை எல்லாம் அவனுக்கே சொந்தம். அவன் செவியுறுவோனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான். அனைத்தையும் பார்த்து படைச்சிட்டான். ராவு பகல என்ன நடக்க அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவ்வளவுதான். யாவற்றையும் செவியுறுவனாகவும் பார்வையுடையவனாகவும் இருக்கின்றான். 14 வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாவை அன்றி வேறு எவரையும் என் பாதுகாவலனாக எடுத்துக் கொள்வேனா? ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ் புரிஞ்சவங்க, குரானை புரிஞ்சவங்க, விஷயத்தை உண்மை விஷயங்கள் நன்றாக புரிந்தவங்க, அவங்க சொல்றாங்க, அல்லாஹை தவிர வேறு எவனையாவது நான் பாதுகாப்பு கொள்வேனா? நெவர், முடியாது. அது கிடையவே கிடையாது வாழ்க்கையில். அதனால தான் அவங்க நல்ல உண்மையை சொல்கிறாங்க. என்னை நம்புங்க, நான் கொண்டு வந்த குரான் நம்புங்க, அல்லாஹை நம்புங்க, அல்லாஹ் பேச நம்புங்க, நான் எப்படி நடந்துக்கிறேன் பாருங்க, அதே மாதிரி நீங்கள் என்னை பின்பற்றுங்க என்று அவர்கள் நபிமார் ரசூல் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார்கள். அவனே உணவளிக்கிறான், அவனுக்கு எவராலும் உணவளிக்கப்படுவதில்லை என்று நீர் கூறுவீராக. இன்னும் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்கும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். முஸ்லீமாதான் ஒவ்வொருத்தரும் இறக்க வேண்டும். நபியே, இந்த முஸ்லீம்களில் நீங்கள் அவ்வளவு முஸ்லீம் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்க முஸ்லீம்கள்லாமா? எல்லா நபிமார்களும் முஸ்லீமாக வர்றாங்க, நீங்கள் அவங்கள ஃபர்ஸ்ட் நீங்கள் வரணும்.
என்ன முஸ்லீம் என்னன்னு தெரியாது, இதில் ஃபஸ்ட் ரேங்கில் வர வேண்டியிருக்குது. என்ன மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிங்க, அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க இது வரைக்கும் நீங்கள்? ஏமா ஏதோ அர்த்தம் கண்டுபிடிச்சிங்களா? கிடையாது. படி. இன்னும் நீர் ஒரு காலும் இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம். இணை வைப்போரில் ஒருவராகி விட வேண்டாம். ஒவ்வொரு ஆயத்து வரும் பொழுது ஒவ்வொரு ஆயத்தை எப்படி நாம் ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன். அது செய்யாமல் நீர் இருந்து விடாதீர். எவன் இந்த குர்ஆன் சொல்லியபடி செய்யவில்லையோ அவன் இணை வைத்து விட்டான். என்னைக்கு அல்லாஹ் சொன்ன சொல்லுக்கு அவன் செயலும் பேச்சும் மாறி இருக்கின்றதோ அப்பொழுதுதான் முனாஃபிக்கின் முஷ்ரிக் ஆகிட்டான். என்னைய வச்சுட்டான், அல்லாஹ்களை வச்சுட்டான் அர்த்தம். புதுசனமா எங்கேயோ போய் என்ன வைக்கிற பேச்சு கிடையாது. சொன்ன சொல்ல செய்யாமல் வேறு விதத்தில் அவன் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு என்ன வச்சுட்டான்ப்பா, பேச்சு அல்லாஹ் பேச்சு கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டப்படி நடப்பேன், ஷைத்தான் பேச்சு கேட்பேன் என்று சொல்லி இப்போ பேசின வரையும் நான் நிறுத்தி கொள்கிறேன்மா. இதை பிடிச்ச பிறகு பேச 5 நிமிஷம் கழித்து அவங்களுக்கு செகண்ட் மீட்டிங் போடுறேன், எல்லாம் இருங்க. இதை எடுத்துக்கொள்கிறேன். டிஸ்னியில் அடுத்த வாரம் இது பார்ப்போம். இப்போ அடுத்த செகண்ட் மீட்டிங் 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.